தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தின வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 29ஆம் தேதி காலை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 30ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது மேலும் அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 30ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 31ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தேனி மாவட்டம் பெரியாறு, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை ஏஆர்ஜி, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், சேலம் மாவட்டம் எடப்பாடி, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், நீலகிரி மாவட்டம் பாரியூர், அரியலூர் மாவட்டம் செந்துறை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏஆர்ஜி, சேலம் மாவட்டம் ஏற்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சுப்பாறை, கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38.2 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.